ஜோகூர் மாநிலத்தின் ஸ்கூடாய் தொகுதியில் பொருளாதார வளர்ச்சியும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புகள் மக்களிடையே அதிகரித்து வருகிறது. அங்குள்ள மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதோடு அத்தொகுதியை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு வேட்பாளராக களமிறங்கியுள்ளதாக கார்த்தியாயினி ஜெயபாலன் தெரிவித்தார். நேச்சுரலி இங்கே விலைவாசி இன்னும் கொஞ்சம் கூடையாக இருக்குது. ஸோ இது நம்மளால் எப்படி களைய முடியும்? இது எப்படி நம்ம அண்டை நாடான சிங்கப்பூர் மேலேயே நம்மளோட ஃபோக்கஸ் நம்மளோட அதையே அவங்களையே எதிர்பார்த்து இல்லாமல் அந்த எக்கானமியை எதிர்பார்த்து இல்லாமல் நம்மளால் சொந்தமாக ஒரு நல்ல ஒரு எக்கானமியை இங்கே உருவாக்க முடியும். ஒரு நல்ல சிறந்த வேலைவாய்ப்பு காஸ்ட் சாரஹீடு எப்படி கட்டுப்படுத்துறது இங்கே ஜோஹூரில் இது எல்லாமே அவங்களோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஏன்னா இன்னொன்று ஹவுசிங் அவங்களுக்கு வேண்டியது அஃபோர்டபுள் ஹவுசிங் ஸ்கீம். ஸ்கூடாய் தொகுதியை பூர்வீகமாக கொண்ட வழக்கறிஞர் கார்த்தியாயினி ஜெயபாலனுக்கு மக்களின் தேவைகளையும் குறிப்பாக முதியவர்களின் தேவைகளையும் ஆழமாக புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதனிடையே முதியவர்கள் தொடர்ந்து சுறுசுறுப்பாகவும் ஓய்வுக்கு பிறகும் அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழவும் அவர்களுக்காக வாரந்தோறும் அதிகமான திட்டங்களை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்பது கார்த்தியாயினியின் விருப்பமாக உள்ளது. நம்ம நம்மளோட வீக்கெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இல்லை இங்கே நிறைய வயசானவங்க இருக்காங்க, அவங்களோட லைஃப் எப்படி கலர்ஃபுல்லாக ஆக்குறது. இப்போ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நான் ஒரு குரூப் ஆஃப் வயசானவங்க, ஆனால் ஆக்சுவலி அவங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக யங்காக இருக்காங்க. அவங்களோட டைமை அவங்க எப்படி செலவு செய்ய போகிறாங்க, அவங்களுக்கான ஆக்டிவிட்டீஸ் என்னோட நோக்கம். நான் என்னோட இது ஸ்கூடாயை யங் எனர்ஜெட்டிக் கலர்ஃபுல்லாக வச்சுருக்கணும். எப்போதும் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் அவங்களுக்கு ஏற்றபடி நடக்கணும். அது மட்டுமின்றி ஸ்கூடாய் தொகுதியில் இருக்கும் உள்கட்டமைப்பு வசதிகள் முதியவர்கள் உட்பட அனைத்து தரப்பினருக்குமானதாக இருப்பதை உறுதி செய்து குரல் கொடுக்கவும் கார்த்தியாயினி தயாராக உள்ளார். தாம் வகுத்திருக்கும் திட்டங்களும் வாக்குறுதிகளும் அனைத்து இன மக்களுக்குமானது என்று கூறிய அவர் இத்தொகுதியில் புதிய தமிழ் பள்ளி கட்டும் திட்டத்திலும் கவனம் செலுத்த எண்ணம் கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ஸோ இம்பியான மாசில் ஒரு தமிழ் பள்ளி வருவதற்கான வேலைகள் தீவிரப்படுத்தணும். அது என்னோட முதன்மையான நோக்கமாக இருக்கும். பல இண்டிவிஜுவல்ஸ் பல வருஷமாக அந்த இடத்துல ஒரு தமிழ் பள்ளி வர்றதுக்கு உழைச்சிருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நான் இந்த தமிழ் பள்ளிக்கான வேலைகளை இன்னும் மும்முரப்படுத்தணும் அப்படின்றது ஒரு தமிழ் பள்ளி மாணவியாக இது என்னோட ஒரு இலக்காக நான் பார்த்துக்கிறேன். ஸ்கூடாய் தொகுதியில் களமிறங்கி மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் கார்த்தியாயினி பர்னாமா தொலைக்காட்சிக்கு வழங்கிய நேர்காணலில் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். ஜோகூர் மாநில தேர்தல் குறித்த அண்மைய தகவல்களை திரையில் காணும் அகப்பக்கத்தில் பெறலாம்.